நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அப்படியே கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மேடம். இப்பவே வா. ஆமா மேடம், எனக்காக ப்ளீஸ். சரி. என்னங்க இது இப்படி கரப்படிஞ்ச புடவைய கொடுத்திருக்கீங்க? இது இப்ப புதுசா வாங்கினது மஞ்சு. ஏன் சார், புது புடவைனா எப்படி கரையாகும்? ஏய், நீ தானே புடவை பேக் பண்ண, எப்படி கரையாச்சு? நான் எதுவும் பண்ணல அங்கிள். பொய் சொல்லாத, நீ பேக் பண்றப்ப தானே கரையாச்சு, அதை அப்படியே வச்சிட்டியா? இல்ல அங்கிள். மறுபடியும் பொய் சொல்லாத. உன்கிட்ட கொடுத்த புடவை தான் இப்படி ஆயிருக்கு. சொல்லு, நீ தானே இப்படி கரையாக்குன? இல்லைங்க, பவி அப்படிலாம் செய்ய மாட்டா. இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும். இவ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பா. தெரியாம நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அங்கிள், நான் தான் கரையாக்குனேன்னு நீங்க பாத்தீங்களா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல பழி போடுறீங்க? யாரோ இப்படி பண்ணதுக்கு என்ன எதுக்கு திட்டுறீங்க? நான் அதுவும் பண்ணல. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? நான் ஒன்னும் திமிரா பேசல அங்கிள். நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பவி, பெரியவங்க கிட்ட என்ன பேசுற? அவர்தான் பாட்டி என் மேல பழி போடுறாரு. ஏய், நீ பண்ணதுனால தான் உன் மேல பழி போடுறேன். அப்பாவி மாதிரி இருந்துட்டு மாத்தி பேசுறியா? சரியான கிரிமினலா இருப்பா போல நீ. யோ போயா, மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏய்,